கஷ்டப்பட்டு 10th 11th 12th படித்து நல்ல மார்க் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே நம்பி நம்ம வாழ்க்கையை நாமளே குழி தோண்டி புதைச்சி ஒரு காலேஜுக்குள்ளே அட்மிஷன் போட்டு சரி அட்மிஷனே போட்டு தொலைஞ்சாச்சு, அட்லீஸ்ட் வர பிளேஸ்மெண்ட்லையா செலக்ட் ஆகலான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்ட்டு ஒரு அரியர் கூட வைக்காமல் படித்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கே அட்டன் பண்ணிவிட்டு பிளேஸ்மெண்ட்டில் போய் நின்னா தம்பி என்னப்பா ரெஸ்யூம் இது? பேசிக்காக நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்யூமை நம்ம பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும். இதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, நீ சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்ற ஒரு டவுட் வரும். சொல்கிறேன், நான் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிருக்கேன். நான் இந்த வேலை வாங்குறதுக்கு கொஞ்சம் நஞ்சல்ல நிறைய செருப்படி வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்கின நிறைய செருப்படிஸை ஒரு லேர்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் நான் இதை கண்டென்ட்டாக உருவாக்கிட்டு இருக்கேன். சரியா? அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். நம்பி நீங்கள் கமெண்டில் ரெஸ்யூம்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் டிஎம்க்கு நானே என்னோடய ரெஸ்யூமை ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்ட் பண்ணுறேன். அங்கே உங்களுக்கு என்ன கேள்வினாலும் நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்கள். அதுக்கு நான் பொறுமையாக என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே?